இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் யுஎஸ்ஏவை சேர்ந்த புச் வில்மோர் 8 நாள் பயணமாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. ஆனா சில டெக்னிக்கல் இஷ்யூனால 8 நாள்ல பூமிக்கு திரும்ப வேண்டிய அவங்க 286 நாள் கழிச்சு தான் பூமிக்கே திரும்பி இருக்காங்க. இந்த வீடியோல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அதிக நாள் தங்கிய விண்வெளி வீரர்கள் யாராருன்னு பார்க்க போறோம். இதுல ஒரே ட்ரிப்ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அதிக நாள் தங்கிய வீரர்கள் யாராருன்னா அதுல முதல் இடத்துல யுஎஸ்ஏவை சேர்ந்த பிராங்க் ரூபியோ 21 செப்டம்பர் 2022 புறப்பட்டு 27 செப்டம்பர் 2023 பூமிக்கு திரும்பி இருக்காரு. இதன் மூலம் ஐஎஸ்எஸ்ல 371 நாள் தங்கி இருக்காரு. இரண்டாவது இடத்துல யுஎஸ்ஏவை சேர்ந்த மார்க் வெண்டஹே ஏப்ரல் 9 2021 புறப்பட்டு மார்ச் 30 2022 பூமிக்கு திரும்பி இருக்கார். இதன் மூலம் 355 நாள் ஐஎஸ்எஸ்ல தங்கி இருக்கார். மூணாவது இடத்துல யுஎஸ்ஏவை சேர்ந்த ஸ்காட் கெல்லி 27 மார்ச் 2015 கிளம்பி 1 மார்ச் 2016 அப்போ பூமிக்கு திரும்பி இருக்கார். இதன் மூலம் ஐஎஸ்எஸ்ல 340 நாட்கள் தங்கி இருக்கார். இப்போ மல்டிபிள் டைம் ஐஎஸ்எஸ்க்கு போய் அதிக நாள் தங்கிய விண்வெளி வீரர்கள் யாராருன்னு பார்க்க போறோம். அதுல முதல் இடத்துல ரஷ்யாவை சேர்ந்த ஓலக் கோனெனெக்கோ 5 வாட்டி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போய் 1111 நாட்கள் தங்கி இருக்காரு. இரண்டாவது ரஷ்யாவை சேர்ந்த கெனடி படல்கா 5 வாட்டி ஐஎஸ்எஸ்க்கு போய் 879 நாட்கள் தங்கி இருக்காரு. மூணாவது யுஎஸ்ஏவை சேர்ந்த பெகி விட்சன் 3 வாட்டி ஐஎஸ்எஸ்க்கு போய் 675 நாட்கள் தங்கி இருக்காங்க. நாலாவது யுஎஸ்ஏ ஆஸ்ட்ரோநாட் ஆன இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் 3 வாட்டி ஐஎஸ்எஸ்க்கு போய் 608 நாட்கள் தங்கி இருக்காங்க. நாலாவது யுஎஸ்ஏவை சேர்ந்த ஜெஃப் வில்லியம்ஸ் 4 வாட்டி ஐஎஸ்எஸ்க்கு போய் 534 நாட்கள் தங்கி இருக்காங்க. அஞ்சாவது யுஎஸ்ஏவை சேர்ந்த ஸ்காட் கெல்லி 4 வாட்டி ஐஎஸ்எஸ்க்கு போய் 520 நாட்கள் தங்கி இருக்காங்க. ஆறாவது யுஎஸ்ஏ ஆஸ்ட்ரோநாட் ஆன புச் வில்மோர் 3 வாட்டி ஐஎஸ்எஸ்க்கு போய் இப்ப வரைக்குமே 464 நாட்கள் தங்கி இருக்காங்க. இத பத்தி உங்க கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.